السلام عليكم ورحمة الله وبركاته. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وفهما يا فتاح. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: يصوم من شهر أكثر من شعبان فإنه كان يصوم شعبان كله، كان يصوم شعبان إلا قليلا، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கூடிய ஏக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். யார் ஒருவர் ஜும்மாவுடைய தினத்தன்று அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும் என்று சொன்னால், ஜும்மாவுடைய பாங்கு சப்தத்தை கேட்டவுடனே மிக சீக்கிரமாக பள்ளிக்கு விரைந்து வந்து யாரிடத்திலும் பேசாமல் அவர்களுக்குண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த பயானையும் இந்த குத்துபாவையும் தொழுகையும் செய்கின்றாரோ அவர்கள் அந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மைகளும் பெற்றுவிட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாம் ஒவ்வொரு வாரமும் இப்படிப்பட்ட செய்திகளை எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், மக்கள் எல்லோரும் சீக்கிரமாக வர வேண்டும், மக்கள் எல்லோரும் அந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மையும் பெற வேண்டும் என்பதற்குண்டான அந்த ஒரு காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட செய்திகளை பயானுக்கு முன்பாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்லாமல் இங்கு சொல்லப்படக்கூடிய இந்த பயான்களை கேட்டு அதன் பிரகாரம் நாம் அமல் செய்து அதற்குண்டான நன்மைகளை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லித் தருகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் மட்டும் கேட்டு அமல் செய்து மட்டுமல்லாமல் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களையும் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை சொல்லி அவர்களும் அந்த அமலுக்கு உண்டான செயல்களை செய்வதற்குண்டான செயல்களை நாம் செய்வோமாக. வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.
கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாத்தினுடைய 8வது மாதமாகிய ஷாபானுடைய இறுதியில் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷாபானை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், ரஜப் என்பது அல்லாஹ்வுடைய மாதம், ஷாபான் என்பது என்னுடைய மாதம், ரமலான் என்பது என்னுடைய உம்மத்தினுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த ஷாபானுடைய மாதத்தினுடைய சிறப்புகள் அனைத்தையும் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்து கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் இந்த ஷாபானுடைய சிறப்பு. ஏன் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஷாபானுடைய மாதம் என்னுடைய மாதமாக இருக்கின்றது என்று சொல்லி காட்டுகின்றார்களே, அதற்காக வேண்டி நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டான் அல்லவா, இன்னல்லாஹு வ மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ஈமான் கொண்டவர்களே, மலக்குமார்களும் அல்லாஹ்வும் என் மீது ஸலவாத்து சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கின்றார்கள். ஆகையினால ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனில் உள்ள 6666 ஆயத்துகள் இருக்கின்றன. அந்த ஆயத்துக்களில் இந்த ஒரே ஒரு வசனம் மட்டும் அல்லாஹ் தஆலா நபியின் மீது சொல்லி இருக்கின்றான். மற்ற அனைத்து வசனங்களும் எல்லா விஷயத்திற்கும் சொல்லப்பட்டாலும், ஆனால் இந்த ஒரே ஒரு வசனம் மட்டும் நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றான், இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இந்த மாதம் ஷாபானுடைய மாதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாதமாக இருக்கின்றது. அதன் காரணத்தினால்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், நபியின் மீது ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இந்த மாதத்தில்தான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகின்றன. வேற எந்த மாதத்திலும் நாம் செய்யப்படக்கூடிய அமல்கள் நாம் என்னவெல்லாம் நன்மையான காரியங்கள் செய்கின்றனவோ, தொழுகின்றனவோ, ஜக்காத்து கொடுக்கின்றனவோ, ஹஜ் செய்கின்றனவோ, அனைத்து காரியங்களும் இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலாவிடம் எடுத்து காட்டப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் எந்த மாதத்திலும் பார்க்கப்படாத ஒரு விஷயம், நான் எந்த மாதத்திலும் உங்களை இப்படி நான் பார்த்ததே இல்லையே, இந்த ஷாபானுடைய மாதம் வந்தவுடனே நீங்கள் அதிகமாக நோன்பு நோக்கிறீர்கள், என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா ரமலானில் அந்த மாதத்தில் தான் ஃபர்லாக்கி வைத்திருக்கின்றானே, ஆகையால் நீங்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்கும்போது, அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், யா உஸாமாவே, ஏன் நான் இந்த மாதத்தில் நோன்பு வைக்கிறேன் என்று சொன்னால், இந்த ரஜபுக்கும்
ரமலானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்தில் மக்கள் அனைவரும் ஒரு பொடுபோக்குத்தனமாக இருப்பார்கள். மக்கள் அனைவரும் பொடுபோக்குத்தனமாக இருப்பார்கள். நான் நோன்பு வைத்தேன் என்று சொன்னால் இதை பார்த்து மக்களும் நோன்பு வைப்பார்கள். அப்ப இந்த ஷாபானுடைய மாதத்திலும் அமல் செய்யக்கூடிய மாதமாக ஆகிவிடும். அதற்காக வேண்டி நான் நோன்பு வைக்கின்றேன். அது மட்டுமல்ல சொல்ல இன்னும் சொல்லி காட்டுவார்கள், இந்த மாதத்தில் அல்லாவிடத்தில் என்னுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றன. ஆகையினால நான் நோன்பாளியாக அல்லாவிடத்தில் அல்லாவிற்கு நன்றி செலுத்துவவனாக நான் ஆகிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த மாதத்தில் நான் நோன்பு வைக்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இந்த ஷாபானுடைய மாதம் ரொம்பவும் பெரும்போக்கான மக்கள் அனைவரும் ஒரு பொடுபோக்குத்தனமாக தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் வழமையில் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ரஜபுடைய மாதம், அந்த மாதத்தில் சில காரியங்கள், நன்மையான காரியங்கள் செய்கின்றார்கள். அதே போன்று பின்னாடி வரக்கூடிய அந்த ரமலானுடைய மாதத்தில் என்னவெல்லாம் நன்மையான காரியங்கள் இருக்கின்றனவோ அத்தனை காரியங்களும் மக்கள் செய்கின்றார்கள். ஆனால் இடையில் இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்தில் மக்கள் எல்லோரும் பொடுபோக்குத்தனமாக தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் பொடுபோக்குத்தனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள்? மக்கள் எல்லோரும் விளங்கவில்லை. இந்த ஷாபானுடைய மாதத்தை, இதனுடைய சிறப்பு, இதனுடைய தன்மை எதுவும் மக்கள் புரியவில்லை. அதன் காரணமாகத்தான் மக்கள் பொடுபோக்குத்தனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நான் செய்யக்கூடிய அமல்கள் 4 கட்டமாக எடுத்து காட்டப்படுகின்றன. அல்லாஹ்விடத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்னவெல்லாம் நன்மையான காரியங்கள் செய்கின்றனவோ அத்தனை செயல்களும் 4 விதமாக அல்லாஹ்விடத்தில் 4 கட்டமாக எடுத்து காட்டப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதில் முதலாவது, ஒவ்வொரு நாளும் நாம் செய்யப்படக்கூடிய அமல்கள், நன்மையான காரியங்கள் அத்தனையும் ஒரு நாளைக்கு 2 முறை அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகின்றன. அது எந்த நேரம்? நாம் காலையிலிருந்து செய்யக்கூடிய அமல்கள் அசரில் அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் செல்கின்றார்கள் மலக்குகள். அதே போன்று அசரிலிருந்து செய்யக்கூடிய அமல்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் மலக்குமார்கள் கொண்டு செல்கின்றார்கள். அப்போ ஒரு நாளைக்கு 2 முறைகள் அல்லாஹ்விடத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்விடத்தில் 2 முறை நாம் செய்யக்கூடிய அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றன, அந்த நேரத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நபியிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஒவ்வொரு நாளும் 2 முறை அல்லாஹ்விடத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றன, அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அமல்கள் எடுத்து காட்டக்கூடிய நேரத்தில் நீங்கள் காலையிலும் சரி அசரிலும் சரி நீங்கள் தஸ்பீஹ் செய்து கொள்ளுங்கள். அதனால்தான் சுபுவுக்கு பின்னால் சுன்னத்தில்லை, சுபுவுக்கு தொழுகைக்கு பிறகு சுன்னத்தில்லை, முன் சுன்னத் இருக்கின்றது. ஆனால் சுபு தொழுகைக்கு பிறகு பின் சுன்னத்தில்லை. அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அல்லாஹ்விற்காக திக்ரு செய்து, அந்த மாரி நேரத்தில் திக்ரு செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டக்கூடிய நேரத்தில் நாம் அல்லாஹ் கேட்பான் மலக்குமார்களிடத்தில், இந்த அமல் நீங்கள் கொண்டு வந்தீர்கள், இந்த நபர் என்ன செய்து கொண்டிருந்தார், இந்த நபர் என்ன செய்து கொண்டிருந்தார் கேட்கும் போது, அப்போது அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், இந்த நபர் உன்னை தஸ்பீஹ் செய்து உன்னை திக்ரு செய்து கொண்டிருந்தார் என்று அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அமல்கள் எடுத்து காட்டும் போது இந்த விஷயத்தையும் சொல்லுவார்கள்.
அதே போன்று அசருக்கு பிறகு பின் சுன்னத் இல்லை. அந்த அசருக்கு பிறகு கூட தஸ்பீஹ் செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்கு திக்ர் செய்ய வேண்டும். அப்படி திக்ர் செய்ய நேரத்தில் அல்லாஹ்வுடைய நம்முடைய அமல்கள் எடுத்து காட்டும் போது தஸ்பீஹ் செய்யக்கூடிய நேரத்தில் எடுத்து காட்டப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று இரண்டாவது கட்டம் சொல்லித் தருகின்றார்கள். வாரத்தில் 2 முறை அல்லாஹ்விடத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றன. இப்போது திங்கள் வியாழன் அன்று நம்முடைய செய்யக்கூடிய அமல்கள் வாரத்தில் 1 முறை அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகின்றன. அப்போது கேட்டார்கள், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் போது அப்போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நீங்கள் திங்கள் அன்றும் வியாழன் அன்றும் நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் நோன்பு வைத்துக் கொண்டு இருக்கும் போது உங்களுடைய அமல்கள் எடுத்து காட்டும் போது நீங்கள் நோன்பாளியாக அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்படும் என்று சொல்லி காட்டினார்கள். அப்ப முதலாவது டெய்லியும் 2 முறை அல்லாஹ்விடத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள், நல் காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் 2 முறை எடுத்து காட்டப்படுகின்றன. அதே போன்று நாம் செய்யக்கூடிய அமல்கள் வாரத்தில் 2 முறை அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகின்றன. 3வது வருடத்தில் 1 மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகின்றன. அது எந்த மாதம்? இந்த ஷாபானுடைய மாதம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும், நல்ல காரியங்கள், அமல்கள் அனைத்தையும் வருடத்திற்கு 1 முறை 1 மாதத்தில் எடுத்து காட்டப்படுகின்றன என்று சொன்னால் அது எந்த மாதம் என்று சொன்னால் அது இந்த ஷாபானுடைய மாதம். இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் நாம் செய்யக்கூடிய அனைத்து நன்மையான காரியங்களுக்கும் அந்த அமல்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகின்றன என்று சொன்னால் நாம் இந்த மாதத்தில் எந்த அளவிற்கு நாம் பொழுதுபோக்குத்தனமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த மாதத்தில் மிக முக்கியமான ஷாபானுடைய மாதம், நபியின் மீது ஸலவாத் எந்த அளவிற்கு நாம் நபியின் மீது ஸலவாத் சொல்கின்றோமோ அத்தனை ஸலவாத்துக்கும் ஒவ்வொரு ஸலவாத்திற்கும் 10 நன்மைகள் கொடுக்கப்படுகின்றன, 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகின்றன, 10 தீமைகள் அழைக்கப்படுகின்றன என்று எல்லாம் சொல்லி இருக்கின்றார்களே. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நபியின் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப 3வது கட்டமாக வருடத்திற்கு 1 முறை அல்லாஹ்விடத்தில் அமல்கள் எடுத்து காட்டும் போது அப்ப இந்த மாதம் ஷாபானுடைய மாதத்தில் தான் எடுத்து காட்டப்படுகின்றன. 4வது சொன்னார்கள், மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவனுடைய அனைத்து அமல்களும் நாளை சொர்க்கம் நரகம் தீர்ப்பு ஆவதற்கு முன்பாக உன்னுடைய அமல்கள் எடுத்து காட்டப்பட்ட பிறகுதான் உன்னை சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 கட்டமாக சொல்லித் தருகின்றார்கள். 4 கட்டம் எது? ஒவ்வொரு நாளும் 2 முறை அல்லாஹ்விடத்தில் அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றன. அதே போன்று வாரத்திற்கு 2 முறை 2 நாட்கள் எடுத்து காட்டப்படுகின்றன. வியாழன் திங்கட்கிழமை அன்று நம்முடைய அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றன. 3வது வருடத்திற்கு 1 முறை இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் நாம் செய்யப்படக்கூடிய அனைத்து அமல்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகின்றன. 4வது முறை நாம் மரணித்த பிறகு நம்முடைய அமல்கள் அனைத்தும் எடுத்து காட்டப்படுகின்றன. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த ஷாபானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், இது என்னுடைய மாதம், என் மீது யார் ஸலவாத் சொல்கின்றார்களோ அவர்களுக்கு இந்தந்த நன்மைகள் இருக்கின்றன என்றெல்லாம் சொல்லித் தருகின்றார்களே. நாம் எப்படி நபியின் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்? இந்த மாதத்தை எப்படி நாம் கழிக்கின்றோம்? இந்த மாதம் எப்படிப்பட்ட சிறந்த மாதம்? வரக்கூடிய ரமலான் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் எல்லா அமல்களும் அந்த மாதத்தில் செய்தால் போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இல்லவே இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் அடுத்த வருடம் ஷாபானில் தான் அதனுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படும்.
நீங்கள் வரக்கூடிய ரமலானில் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தையும் அப்போதே கொண்டு செல்லப்படாது. நீங்கள் செய்யக்கூடிய அந்த ரமலானுடைய அனைத்து அமல்களும் வருடத்திற்கு ஒரு முறை என்று சொன்னால் வரக்கூடிய ஷாபானில் தான் உங்களுடைய அமல்கள் எல்லாம் கொண்டு செல்லப்படும். அதை தான் நீங்கள் போன வருடம் செய்த அமல்கள் என்னவெல்லாம் இந்த வருடத்தின் முழுவதும் என்னவெல்லாம் செய்திருக்கின்றீர்களோ அத்தனை அமல்களுக்கும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் எடுத்து காட்டப்படுகின்றன என்று சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கும்போது அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நான் அல்லாஹ்விடத்தில் நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுகின்றேன். நான் அல்லாஹ்விடத்தில் என்னுடைய அமல்கள் எடுத்து செல்லும் போது நான் அல்லாஹ்விடத்தில் ஒரு நோன்பாளியாக அவனிடத்தில் நன்றி செலுத்துவனாக ஆகிவிட வேண்டாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இந்த கால் கை வீங்கும் அளவிற்கு நீங்கள் நின்று தொழுகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கும்போது அதற்கு முன்பு சொல்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்பட்டவர்கள், முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்பட்டவர்கள், ஆனாலும் கூட நீங்கள் கால் வீங்கும் அளவிற்கு ஏன் தொழுகிறீர்கள், ஏன் நோன்பு வைக்கிறீர்கள் என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நான் அல்லாஹ்விற்கு நன்றியடியானாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நான் நோன்பு வைக்கின்றேன், அதிகமாக தொழுகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய 15 பிறகு ஷாபானுடைய 1 to 15 வரைக்கும் நீங்கள் நஃபிலான நோன்புகள் நோற்றுக்கொள்ளலாம், நஃபிலான நோன்புகள் நீங்கள் நோற்றுக்கொள்ளலாம், வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஹதீஸை சொல்லி காட்டுகின்றார்கள். 15க்கு பிறகு ஷாபானுடைய பாதியை நீங்கள் நோன்பு நோக்காதீர்கள். பாதின்னு சொன்னா 15க்கு பிறகு நீங்கள் நோன்பு நோக்காதீர்கள். ஏன் சொன்னார்கள் என்று சொன்னால் அதையும் சொல்லி காட்டுகின்றார்கள். நீங்கள் 15க்கு பிறகு நீங்கள் நோன்பு வைத்தீர்கள் என்று சொன்னால் வரக்கூடிய ரமலானில் நீங்கள் நோன்பு நோக்காத சோம்பேறித்தனமாக ஆகிவிட்டு நீங்கள் வரக்கூடிய ரமலானில் நோன்பு வைக்காத ஆகிவிடுவீர்கள். ஆகையினால நீங்கள் ஷாபானுடைய 15க்கு பிறகு நீங்கள் நோன்பு நோக்காதீர்கள். அதற்கு முன்பு நீங்கள் ஷாபானில் பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள், நோன்பு வைத்துக்கொண்டு நீங்கள் பயிற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷாபானுடைய மாதத்தில் என்னவெல்லாம் சிறப்பு சொல்லி தந்திருக்கின்றார்களோ அத்தனை சிறப்புகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் சொல்லி அதனுடைய நன்மைகளை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.